Hi friends, இந்த வீடியோல first walls and floors அந்த ரெண்டும் எப்படி கிரியேட் பண்றதுனோ அதுக்கு different type of materials எப்படி அப்ளை பண்றதுனோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி காட்டுறேன். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வால்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க ஆர்க்கிடெக்சர்ல வால் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க டிஃபால்ட்டா ஜெனரிக் வால் அப்படின்னு இருக்கும், அது நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். இங்கே எடிட் டைப்பில் இந்த டூப்ளிகேட் பண்ணுங்க, வால் 9 inch போட்டுக்கோங்க. இந்த 9 inch வாலை உள்ள ஸ்ட்ரக்சர் எடிட்டில் போயிட்டு இங்கே இதை 9 inchன்னு மாற்றிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே லைன் இருக்கா, லைனில் ஜஸ்ட் வால் கிரியேட் பண்ணுங்க. ஜூம் பண்ணி பாருங்க. ஃபேஸஸ் ஓகே, 9 inch வால் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னலாக இது வந்து பிரிக் ஒர்க்கு, இதுக்கு மெட்டீரியல் எப்படி அசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க எடிட் டைப்பில். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து 9 inchமே வந்து பிரிக் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிட்டு புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் நியூ மெட்டீரியல், ரீநேம் பண்ணுங்கள் பிரிக் ஒர்க். இதில் மேசன்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரிக்கை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியாச்சு, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இங்கே கிராஃபிக்ஸில் இந்த கட் பேட்டர்ன் மட்டும் நாம் ஹேட்சாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஃபுல்லாக பிரிக் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா, ஃபுல்லாக பிரிக் ஆயிடுச்சு. இதை 3Dல பார்ப்போம். ரியலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் பிரிக் அப்ளை பண்ணி ஒரு பிரிக் வால் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு பிளாஸ்டரிங் பண்ண போகிறோம். இன்டீரியர் சைடு எக்ஸ்டீரியர் சைடு பிளாஸ்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வால் கிளிக் பண்ணுங்கள், எடிட் டைப்பில் ஸ்ட்ரக்சர் எடிட்டில். இப்போது இங்கே ஃபினிஷு, மேலே ஒரு ஃபினிஷு, அப்புறம் இங்கே கீழே ஒரு ஃபினிஷ். இந்த மேலே உள்ள ஃபினிஷுக்கு நம்ம புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுவோம். ரீநேம் பிளாஸ்டர். இப்போ பிளாஸ்டரிங்கை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட் ஆர் புட்டியை யூஸ் பண்ணி ஒயிட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஒயிட் கலரே கொடுத்துறேன். வால் பெயிண்டில் கூல் ஒயிட் அப்படின்னு 2 இருக்குது. ஓகே, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட். ஓகே. ஸோ இது பிளாஸ்டர், இதுவும் அதே மாதிரி எக்ஸ்டீரியரும் பிளாஸ்டரை கொடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0 திக்னஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/2 inch ஆர் 1 inch உங்கள் இஷ்டம். நான் 1/2 inch கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தது 9 inch உள்ள இன்டீரியருக்கு, 1/2 inch வெளியே, 1/2 inch இது. ஸோ ரியலிஸ்டிக்கில் பாருங்கள், நைஸா இப்படி தான் வாலை கிரியேட் பண்ணணும். இதை அப்படியே நீங்கள் கிரியேட் சிமிலர் த்ரூ அவுட்டாக எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து ஒரு வால் கிரியேட் பண்ணிடலாம். தட்ஸ் இட். இப்போ நம்ம பண்ண வால் வந்து 9 inch வால். அடுத்தது 4.5 inch, அதாவது ஒரு செங்கலை வச்சு கட்டின வால் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். திரும்ப அதே மாதிரி ஆர்கிடெக்சர் வாலில் பார்த்தீங்கன்னா 9 inch இருக்குது. இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். எடிட்டில் ஜஸ்ட் இங்கே 9 inch, அதாவது 2 செங்கலை வச்சு கட்டின செவுரு இருக்குது, அந்த செவரை ஒரு செங்கலாக மாற்றிக்குவோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி, அவ்வளோதான். 9 inch வால் இருக்கா, இந்த வாலுக்கு நடுவில் பார்ட்டிஷன் வாலாக 4.5 inch வாலை நம்ம ட்ரா பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அதை ட்ரா பண்ணுங்கள்.
சிம்பிளா. இப்போது 2 விஷயம் சொல்லியாச்சு. 9 inch வால் அப்புறம் 4.5 inch வாலை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இந்த வால் எல்லாத்தையும் நான் வந்து ஹைட்டு அசைன் பண்ணிக்கிறேன். level 1 level 2 வரைக்கும் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்படி இருக்குது. இது வெறும் சாம்பிள் தான். அடுத்தது இங்கே கீழே ஒரு ஃப்ளோர் வரைகிறேன். ஸோ level 1 போங்க, ஆர்கிடெக்சர், ஃப்ளோர். புதுசாக ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ண போகிறேன் எடிட் டைப்பில். அதே மாதிரி டூப்ளிகேட் ஃப்ளோர் 5 inch. பொதுவாக 5 inch திக்னஸ் தான் ஃப்ளோர் வைப்பாங்க, அதனால் சொல்கிறேன். ஃப்ளோரோடைய ஸ்ட்ரக்சர் வந்து 5 inch வைக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் மெட்டீரியலில் நியூ rename இந்த RCC ஒரு காங்கிரீட் கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு காங்கிரீட் கொடுக்கலாம். ஓகே, இது RCC கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, இதை ட்ரா பண்ணுவோம். த்ரீடில் பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு பிளைனாக ஒரு RCC காங்கிரீட் போட்டால், வெறும் காங்கிரீட் மட்டும் போட்டால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஜஸ்ட் இதோட நிறுத்த போகிறதில்ல, இதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். டைல்ஸ் போடுறதுனா என்ன பண்ணணும்? இந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து 5 inch காங்கிரீட் நம்ம போட்டாச்சு. அதுக்கு மேலே தான் டைல்ஸ் போட போகிறோம். அதனால் இங்கே இன்சர்ட்டில் இன்னொரு ஃபினிஷ் ஒன்று கொடுப்போம். இதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிருப்பாங்க. இதை 1 ஃப்ளோர் டைல்ஸ். ஓகே, இப்போ டைல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். டைல்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃப்ளோரிங்கில் ஸ்டோனில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். நான் அந்த மார்பிள் ஒயிட்டை சூஸ் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைல்ஸ் வந்து ஒரு 1/2 inch இருக்கும் வச்சுப்போம். பார்த்தீங்களா? 1/2 inch திக்னஸுக்கு டைல்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? இப்போது இந்த ஒரு யூனிஃபார்மாக ஒரே ஃப்ளோராக நம்ம போட்டாச்சு. இன்கேஸ் இன்னொரு ரூம் நான் எடுக்க போகிறேன், அதுக்கு வந்து பெட்ரூமு, அதுக்கு நம்ம வந்து வுட்டன் டைல்ஸ் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நான் ஜஸ்ட்டு ஒரு வால் ட்ரா பண்ணிக்கிறேன். அது ரெக்டாங்கிள் போய் ஈஸியாகவும் வரையலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த டைமென்ஷன்லாம் நான் சும்மா கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் ஆர்கிடெக்சர், ஃப்ளோரில் திரும்ப கொடுங்க. இங்கே இன்னொரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா, ஓகே, இந்த வாலோட ஹைட்டை மாற்றிப்போம். இந்த ஃப்ளோரை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ ஃப்ளோர் கொடுத்துருக்கேன், இதை நான் டூப்ளிகேட் பண்ணி பெட்ரூம் ஃப்ளோர் அப்படின்னு நான் போட்டுப்பேன். இதுக்கு புதுசாக ஒரு பெட்ரூம் டைல்ஸு க்ரியேட் பண்ணணும். இதை நான் சிம்பிளாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை 11 பெட்ரூம் டைல்ஸ் இதில். ஓகே, இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். அப்ரியன்ஸில் டூப்ளிகேட் பண்ணுங்கள். வுட்டன் டைல்ஸை க்ரியேட் பண்ணணும். ஃப்ளோரிங்கில் இது எல்லாமே ஃப்ளோரிங் தான். உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன். டூப்ளிகேட், அப்ளை. ஓகே, அப்போ இது பெட்ரூம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கலர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? இது ஹாலு, இது பெட்ரூம் ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஃப்ளோரிங்கில் மாற்றி மாற்றி என்னென்ன டைல்ஸ் யூஸ் பண்ணீங்களோ, ரூஃப் டைல்னா ரூஃப் டைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இந்த வால் 9 inch வால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் 4.5 inch வால், அப்புறம் ஃப்ளோர் ஸ்லாப்
அதுக்கு மேலே டைல்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதை வச்சே நீங்கள் ஒரு ஃபுல் பில்டிங்கையுமே பிளானை வரைஞ்சிட்டு இந்தந்த மெட்டீரியல்ஸை டைரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டோர்ஸ் விண்டோஸ்லாம் வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போனஸாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து மேனேஜில் மெட்டீரியல்ஸில் இருக்கும் அவைலபிளாக. இதெல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கிற டைல்ஸு. இது பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் போய் பாருங்கள், இன்பில்ட்டாகவே இருக்கிற டைல்ஸ் இதெல்லாம். ஓகே, இதையே நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த வேறு மாதிரி டைல்ஸ் வேணும், நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக orienbell.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து டைல்ஸை சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டைல்ஸ் வெப்சைட் தெரிஞ்சால் அதிலிருந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த orienbell.comல போனீங்கன்னா ஃப்ளோர் டைல், வால் டைல், பாத்ரூம் டைல், நிறைய வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் இருக்குது. இதில் இருந்து நான் ஒரு டைலை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுலேருந்து நான் ஒரு டைலை சூஸ் பண்ணி இந்த டைலை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைலை எப்படி வந்து இந்த ஃப்ளோருக்கு, ஓகே இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. இது வேற ரூம். ஓகே, இந்த ரூமுக்கு இது பெட்ரூம், இதுக்கு உடன் கொடுத்தோம். இல்லை இது வேற ரூமுக்கு நான் வேற டைல்ஸ் போட போகிறேன். இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த டைலை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் எந்த டைலை சூஸ் பண்ணணுமோ அந்த டைலில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஹை ரெசல்யூஷன் இமேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம் ஈஸியாக. ஓகே, ஸோ ரிமிட் போங்க, புதுசாக ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃப்ளோர் பெட்ரூமுக்கு க்ரியேட் பண்ணியாச்சா, இந்த ஃப்ளோர் டைல் நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். 12 ஹால் டைல்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இது அப்பியரன்ஸை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த ஃபினிஷ் ஃப்ளோர் மார்பிள் இருக்குல்ல, இந்த இமேஜ் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணோம்ல, இந்த இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா போகும். பாருங்க இந்த இமேஜ். அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள சைஸ் வேற வேற இருக்கு, அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸை பாருங்க, 600க்கு 1200 mm இருக்கு. அதனால இதை சைஸை வந்து வித்தை வந்து இதை வித்தை வந்து 1200 mm அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹைட் வந்து 600 mm. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டன் டன் கொடுத்தாச்சா. இப்போ இந்த ஃப்ளோர் வந்து ஹால் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஹால் ஃப்ளோர் டூ ஆகிக்கிறேன். இந்த ஃபினிஷ் வந்து ஹால் டைல்ஸாக மாற்றிக்கங்க. அவ்வளோதான், மாறிச்சா பார்த்தீங்களா, சூப்பரா. இதை வந்து நான் என்ஸ்கேப்பில் போய் பார்க்குறேன். கீழே கிரவுண்ட் இல்லாதனால அது அப்படியே ரொம்ப வேகாக இருக்குது. ஓகே, நான் இப்போ வெறும் மெட்டீரியல்ஸ் தான் நான் அசைன் பண்ணுறேன். உள்ளே போய் பாருங்க. ஓகே, அந்த ரூமில் போய் பார்ப்போம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக எல்லாம் தனித்தனி ரூம் இல்லாமல் மொத்தமாக ஒரே ரூம் ஆக்கிறேன்.
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எல்லா ரூமே பக்கத்தில் மாற்றிட்டேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே பாருங்கள். இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண இந்த டைல்ஸ்லாம் வந்து இதில் இருக்காது, ரிவிட்டில் டிஃபால்ட்டாக இருக்காது, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த வாலில் டைல்ஸ் எப்படி விட்டுருன்னு பார்ப்போம். அதுக்கு அதே மாதிரி ஓரியன்பில் வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைல்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைல்ஸை நான் வந்து வாலுக்கு அப்ளை பண்ண போகிறேன். டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்குது. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப மேனேஜில் மெட்டீரியலில் இதை இந்த ஹாலில் டூப்ளிகேட் பண்ணுங்கள். 3 வால் டைல்ஸ் அப்பியரன்ஸில் டூப்ளிகேட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இந்த இமேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அண்டு சைஸ் மாற்றணும். உள்ளே போயிட்டு இங்கே என்ன சைஸ் கொடுத்துருக்கு பாருங்க, 250க்கு 375. 375 mm, 250 mm. இதை லாக் பண்ணிக்கோங்க. டன். அப்ளை. ஓகே, ஓகேவா? இப்போது இந்த 2 வால் இப்போ நான் இங்கே வந்து அப்ளை பண்ணேன். இப்போ பாருங்கள், பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறேன். பெயிண்ட் இந்த வால் டைல்ஸை இப்படி அப்ளை பண்ணுறேன். இதை நம்ம என்ஸ்கேப்பில் போய் பார்ப்போம். இது இன்னும் 2 ஆகாதனால உங்களுக்கு கிளியராக இல்லை. இது 2 ஆகிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாலும் வந்து வந்துருச்சு, அப்ளை ஆயிடுச்சு. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே நான் வந்து பிரேக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ கண்ட்ரோல் ரிசெட் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணிடுறேன். இப்போ இந்த வால் தனி வால் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணலாம். வால் அப்ளை. ஓகே, ஓகே. இந்த ரூமுக்கு இந்த வாலுக்கு அப்ளை ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நான் கீழே பார்க்குறேன், ரொம்ப சின்னதாக தெரியுது எனக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். மேனேஜில் மெட்டீரியலில் இந்த வால் டைலை வந்து சைஸை மட்டும் கூட்டுறேன். நான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டேன், அதனால் ஓகே, இதை லாக் பண்ணிப்போம். இப்போ இந்த 250 வந்து இதை 500 mm ஆக்கிக்கிறேன். டன். ஓகே, இப்போ பாருங்க பெருசாகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வால், ஃப்ளோர், அப்புறம் அதுக்கு மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். வேறு ரிவிட்டில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.